நன்றி நன்றி. அம்மா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? அப்பா நம்மள கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போக சொல்லிருக்காருமா. அம்மா அப்பா காவலுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா நம்ம 2 பேரும். நம்ம 2 பேருமா? நமக்கு துணைக்கு ஒருத்தி வர்றா. அது யார் இன்னொருத்தி துணைக்கு? அவ பேரு ஹரிக்குட்டி. ஹரிக்குட்டியா? ஆமாமா. யார் அவ? அடடடடா. அழகினால அழகிமா. என்ன மாடு வந்துருச்சுங்க. இவளை கோடீஸ்வரி ஆக்கவா? எப்படி? நீங்க இவளை என் கூட அனுப்பிச்சு வைங்க. அது ஒண்ணு தாண்டி உனக்கு நான் செய்யல, மத்தது எல்லாம் பாக்குறேன், எல்லா வேலையும் பாக்குறேன். அதுலமா பாட்டு படிச்சு ராசா பாட்டு படிச்சு அம்மா வந்தாங்கன்னா என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? அப்படி ஓரமா நில்லு. மம்மி செல்லாம். வாங்கம்மா. வணக்கம்மா. தீர்க்க சுமங்கலியா. நன்றி நன்றி. அம்மா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? அப்பா நம்மள கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போக சொல்லிருக்காருமா. அம்மா அப்பா காவலுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா நம்ம 2 பேரும். நம்ம 2 பேருமா? நமக்கு துணைக்கு ஒருத்தி வர்றா. அது யார் இன்னொருத்தி துணைக்கு? அவ பேரு ஹரிக்குட்டி. ஹரிக்குட்டியா? ஆமாமா. யார் அவ? அடடடடா. அழகினால அழகிமா. ஆனா எனக்கு அவளை பார்த்தா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அழகான்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் பிடிக்காது? ஏன் பக்கத்துல என்னை விட யாராவது அழகா இருந்தா எனக்கு பிடிக்காது. அப்படி நினைக்க கூடாது இல்ல. ஏன்னா நீங்களும் ஒரு பெண்ணு, அவளும் ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணை பார்த்து நீங்க இவ்வளவு பொறாமப்படணும். சரி இப்ப வருவா பாருங்க. உங்களுக்கு அவளை பிடிக்காது. அப்படியா? அடியே அந்த அளவுக்கு அழகான பெண்ணா? ஹரிக்குட்டி. அடியே வள்ளியம்மா வந்துட்டாங்க. எங்க ஆளை காணா? அடியே என்ன மாடு வந்துருச்சுங்க. என்ன இவ்வளவு ஆமா நீ வணக்கம். இந்த பெண்ணு என்னடி பண்ற அம்மாட்ட? ரொம்ப பணிவு. இவ்வளவு ஒரு பணிவான பெண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆனா நீங்க சொன்னது உண்மைதாங்க. என்ன ஓப்பா? ரொம்ப என்னது என்ன போய் எப்படி ஓப்பா? இனிமே அப்படித்தான் செய்யணும், வேற வழி இல்ல. அது ஒரு டிசைன் தான். சரி அதெல்லாம் அப்பா என்ன சொன்னாங்க? அந்த ஆள் கிடைக்க அந்த ஆள் ஏய் என்ன எங்க அப்பா பத்தி மரியாதை இல்லாம அந்த ஆள் இருந்தாலுங்கிற பேச்செல்லாம் பேசாதீங்க. எங்க அப்பா பத்தி தவறா பேசுற வேலை வச்சுக்காத. வர ஒப்பின் பழக்க வழக்கம் சரியில்லை. என்ன பழக்க வழக்கம் சரியில்லை? எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரன் நீ இது வரைக்கும் பார்க்க முடியுமாடி? நான் புத்திரன் புத்திரண்டி, எங்க அப்பா உத்தம புத்திரன். என்னத்த உத்தம புத்திரன்? முதல்ல கிடைப்பாரு. செவிட்டு தாயில காதும் கேட்குது இல்ல, கண்ணும் தெரியுது இல்ல, முண்டை அப்படியே பொட்டிய குருன்னு விட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன். எறும்பு ஈட்டு எல்லாம் பேசுறான். என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சாரு எங்க அப்பா? நம்மள பூரா சின்ன பிள்ளைல காட்டுக்கு போ காவலை பாருன்னு சொல்லிவிட்டு வீட்டுல போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி ஒருத்தருக்கேன். அம்மாவை கட்டி பிடிக்க ஆட்டுக்குட்டியா கட்டி பிடிச்சுக்கிட்டா? ஐயோ உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் வருத்தப்படுறேன்? அவன் எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்கேன். ராமசாமி மருந்தை குடிக்கிறோம் நினைக்கிறேன். நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வாடா, பெரிய இடம்னா அதெல்லாம் சேவசம்டா, நீ வேணா என்னைய கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்க சொல்லி கூட நேரம் அவங்க கூட மொட்டை குண்டியா படுத்துக்க வந்துட்டு குளிக்க கூட இல்ல. அது மொட்டை குண்டியாவா? எச்சி தொட்டு தொப்புல வச்சு அவளை தண்ணி போய் குளிச்சுட்டு எதுக்கு எச்சி தொட்டு தொப்புல வச்சுட்டாலும் தீட்டு கலைஞ்சிடும். ரொம்ப கெட்ட பிள்ளையா போல இருக்கேன் நீ. உன்னை மாதிரி ஆளுகளோட நாங்க சேரக்கூடாது. எப்படி அப்பா அவளை காவலுக்கு அனுப்புனாரு தெரியலையே. ஏன் இன்னும் அந்த ஆள் சேருக்கு நான் சேர ஒண்ணு அவனுக்காக அந்த வேலையை பார்த்து. இதுக்கு பேர் தான் பண்ட மாற்று முறையா? இது பண்ட மாற்று முறையில தெரியாம கேட்டுட்டா நல்லா இருப்போம். உன கையெடுத்து கும்பிடுங்க, வாயை திறக்காது. நேரத்தை பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி மனசு எப்படி இருக்கு? சந்தோஷம். உனக்கு எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் இவளுக்கு மாதிரி இருந்திருந்தா என்னடி பண்ணிருப்பேன். நேரம் காரைக்குடியில இந்த 1000 ஜன்னல் வீட்டை விலைக்கு வாங்கி நான் பார்த்ததே இல்லடி அந்த 1000 ஜன்னல் வீட. நீ மட்டும் விலைக்கு தெரியல. ஆண்டி எப்படி சொல்ற? எல்லாம் அங்க தங்கத்தை கவுட்டுக்குள்ள தங்கத்தை வச்சுக்கிட்டு போடி அங்கிட்டு 24 கேரட் போகும் தெரியும். நல்ல பீட்ரூட்டே போகும். வேணுமா உனக்கு? 24 கேரட் சொக்க தங்கம்னு. இவளை கோடீஸ்வரி ஆக்கவா? இவளை கோடீஸ்வரி ஆக்கவா? எப்படி? நீங்க இவளை என் கூட அனுப்பிச்சு வைங்க. அது ஒண்ணு தாண்டி உனக்கு நான் செய்யல, மத்தது எல்லாம் பாக்குறேன், எல்லா வேலையும் பாக்குறேன். அதுலமா இவளை அனுப்பிச்சு விடுங்க. ஆனா இவளை டிசைன் மாத்திரம் கொஞ்சம் வாடிங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஏண்டி அழகான பெண்ணா இருக்காங்க. இந்த மாதிரி சடையெல்லாம் போடாத. நம்ம போறது ஐயோ நம்ம போற இடம் எப்படின்னு சொல்ல முடியாது. கருவ காடா, முந்திரி காடா, இல்ல ஆரஸ்வதி காடான்னு சொல்ல முடியாது. சரி இப்படி சடையெல்லாம் போட்டா இதெல்லாம் மாட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி கொண்டை போடுவேன். ஏய் கொண்டை போடணுமா? இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்க. எதுக்கு? நம்மளுடைய சௌரியத்துக்கு. கொண்டையில என்ன சௌரியம்? போற இடத்துல தனக்காடுகள்ல ஆரஸ்பதி கடை கருவ கடை இருக்கு, தலைவாணி கிடைக்காது. ஏறு சும்மா கீழே படுத்தோம்னா கழுத்து வலிக்கும். அவங்களுக்கு சௌரியமா நம்ம மேலே ஏற்படுத்துவாங்க மேலாண்டிய. நம்ம இதை கொண்டடிச்சா அப்படி தலைக்கு இதே வேலையா தான் இருப்பியாடி. முகத்தை நல்லா கழுவிட்டு முட்டா மாவு அடிக்கிறான். பவுடர் நல்ல முகத்து கழுத்து என்ன கழுத்து கை தூக்கு கால் ஆகிட்டு எதிர்பார்க்கறாங்க இல்ல மோந்து வந்துட்டே வர்றாங்க. அடிச்சு கொண்டே உன்னை டோல்கேட்ல நிப்பாட்டுறேன். டோல்கேட்ல எதுக்குடி? கைய காட்டினா போதும் லாரிக்காரன் பூரா சக்கு சக்கு நிப்பாட்டு. அது என்ன லாரிக்காரன் மட்டும் சக்கு சக்கு நிப்பாட்டுறாங்க? மாசக்கணக்கா வீட்டுக்கே போகாம அலையிற பிள்ளைங்க பாவம் என்ன செய்வாங்க? கிடைக்கிறது ரொட்டியோ தவிடோ தின்னுட்டு போக வேண்டியது. அப்புறம் என்ன பண்றது? வீட்டுக்கு வந்து அவுத்து விட்டினா போதும். முந்திய என்னது பொட்டம் நல்லா பொறுக்க வேண்டியதான் போல புழு நினைக்கிட்டு 2000 ரூபாத்தாளு 500 ரூபாத்தாளு 100 ரூபாத்தாளு தாள் ரூபா 2 ரூபா அப்படி கொல கொலன்னு கொப்பு. உன் கூட நாடத்துக்கே வரக்கூடாது. இந்த காலத்துல உழைச்சு சம்பாதிக்கிறதே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. எதுக்குடி இந்த பொழப்பெல்லாம் உங்களுக்கு தேவையாடி? கை விடுவோமா? இன்னும் இதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலாவது திரும்பு. உழைக்கிற காசே ஒட்ட மாட்டேங்குது. சும்மா ஒண்ணும் இல்லாம வர்ற காசா பச்சரி போலே பல்லரிசே புட்டா பெண்ணரிசி கலியே நீய மனசே தமாங்க பாட்டு படிச்சு நீ ராசா முன்ன கூட்டி குணக்கு வேரோட்டா தமாங்க பாட்டு படிச்சு நீ ராசா முன்ன கூட்டி குணக்கு ரோசா கோயிலே யாரோ மகிலே எடுத்து பாடு கோயிலே உன்னை நீ கொண்டு வச்சே கொண்டு விடாம சொல்லி வச்சே இளம் குயிலே இளமரம் மயிலே அவள பாடும் அண்ணனே உயிரே மரணமான கொடுத்தே ஏமானே வந்தேனே தேடித்தானே உன்னை நீ அடிமனோ உடது பாரு பிரியங்கோ உங்களா அந்த முட்டா உள்ளுக்குள்ளாக பட்டி வரும் உரங்க உலகமினே இப்போ நாடுகளை சேர்ந்தா போதும் உரங்க உலகமினே இப்போ நாடுகளை சேர்ந்தா போதும் ஆழமீரே அண்ணனே உயிரே நாதாரி சிரிக்கி என்ன ஐயா உன் கையில பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. இப்பதான் கொஞ்சம் விசுக்குன்னு பாரமே குறைஞ்ச. சரி படக்குன்னு போயிட்டு அப்போ அறிவட்ட முண்டா பாரு
இங்க ஒண்ணுக்கு போனோம்னா சுடுதண்ணி உத்தரம் கொடுக்குறாங்க. பெட்டில நினைச்சா ஒரு நாளைக்கு நல்ல சௌரியம் இருக்குடி. சூடு வீடு குடிச்சிருச்சுன்னு வையன், நீங்க போய் உட்காந்து லவக்கம் குடிச்சு விடாத. நல்லா குடிச்சவள இங்க என்ன புழு புழுக்கா கிடக்குது, சுடுதண்ணி ஊத்தி கழுவ. சூடு குடிச்சா நல்லா. எங்க அம்மா அங்கிட்டு போயிருக்காங்களா? அப்படி சுடுதண்ணி கிடைக்காதே. நல்ல மானகட்ட கேள்வி கேள்வி. தள்ளி வைக்கவா முதல்ல வந்தா நம்மள அங்கிட்ட நிக்க சொல்லி நடந்து ஊத்துறது ஏண்டி என்னடி இது? அடி போவ பொம்பளை, ஒரு பொம்பளை கொஞ்சம் கூட ஒரு வெக்கம்ங்கிறதே இருக்காதா? எதுக்கு ஒண்ணு குறைக்கல, அதுக்கு வைக்க பண்ண ஏண்டி அப்படி அவசரமா இருந்தா அந்த பக்கம் ஓடினதுக்கு போக மாட்டேன்னு, ஆமா அந்த பக்கம் ஓடினதுக்கு கோவில் இருக்கு அதனால அந்த பக்கம் போக மாட்டேன்னு, இந்த பக்கம் ஓடினா அங்கிட்ட ஆம்பளையா இருக்காங்க அதனால போக மாட்டேன்னு. சரி நியாயமான விஷயங்கள் ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, போறது கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும். அப்ப இவங்க யார் ஆண்கள் இல்லையா? இவங்களுக்கு முன்னால மட்டும் போய் இருக்கிற இருப்பேன். ஆம்பளை மட்டும் நம்மளை கண்டு பயந்து போறாங்களா? நம்ம ரோட்ல நடந்து வரோம், போஸ்ட் மார்ட்டம் நின்று அடிக்கிறாங்க. எப்படி பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு வருது அவனா நினைக்கிறாங்களா? அது இன்னொன்னு நம்ம பார்க்கணும்னு நின்று அடிப்பாங்க. என்னமோ பெரிய அனகொண்ட பாம்பு வச்சிருக்க மாதிரி. இந்த பூரா அயர மீன் குஞ்சாட்ட அது டவுசரை விட்டு வெளியவே வருது இல்ல, பாதி மூத்திரம் டவுசர்லயே அடிச்சு போறாங்க. அருவம் முடிச்சவள இதுல அவங்க பகுமா. இப்ப நீ எதுக்கு இவங்க முன்னாடி போன? அதுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்குறேன் பாரு. எங்களுக்கு பழகி போச்சு, நீர் பழகிக்க வந்துவா. நீ இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிக்கிற நீ பாத்துக்கிட்டே சரிங்கம்மா, ஆய உடைக்க போறேன். அதனால பரவாயில்ல வந்துருச்சு. அப்பா சொன்னாங்க சின்ன பிள்ளைங்க சாம வீடு வந்து சேராது, சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடுமா அதனால பரவாயில்ல. என்னடி இது? கீழே பார்த்து தொலை. கீழே பாருடி. என்னமா அது? கீழே குனிஞ்சு பாரு. உடனே இத பார்க்க ஆசைப்படுவா. உனக்கு கீழே குனிஞ்சு பாருன்னா எங்கடி பாத்துக்கிட்டு இருக்க? நானேவா அந்த கர்மாந்திரத்தை பாரு. கர்மம் சொல்லாத சாமி. என்னட்டு நம்ம பேரெல்லாம் எழுதி அழிச்சு வச்சிருக்கிற, சிகரெட்டால சுட்டு வச்சிருக்க, மச்சான் ஏதோ வேண்டாத பேரு போல இருக்கு. ஏய் கீழே குனிஞ்சு பாரு. முடிச்சவன் எதை மூடணுமோ அதை மூடல, முகத்தை தான் மூடணும். ஏன் முகத்தை மூடணும்? நாளைக்கு பாக்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முடிக்காது அப்படிதான் சொல்லுவாங்க. முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. நம்ம என்ன நம்பர் பிளேட் அதை விட்டுருக்கான் டிசைன் தான் வேற. ஆனா இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். பரவாயில்ல, நான் போய் ஆம்பளை எழுத கூட்டி ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? தாடி என்னால சோறு இல்லாம கூட ஒரு மாசம் இருந்துருவேன். சரி, இது மட்டும் என்னால ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இருந்தாகணும், இல்லைன்னா தூக்கம் வந்து தொலையாது. பெரிய கண்டாடி அப்படின்னா ராஜா கூட்டு போ. ஐயாவே பாத்ரூம்ல கை அடிக்கிறேன் அவனை போயிருக்கேன். ஒருவரை கூட வர தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்க்கலாமே. தமமுனி ஞானிகள் வரட்டும். அப்படியே கூப்பிடுங்க. கூப்பிடுறாரு நீங்களே பார்த்து பாக்குறோம். போலாமா?